السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் பார்த்திங்கன்னா நம்முடைய புத்தகம் உசூலு ஸலாஸா அதனுடைய 3 அடிப்படைகளில் 3வது அடிப்படையை இன்ஷா அல்லாஹ் இன்று ஆரம்பம் செய்வோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் நம் மீது மிக அவசியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் அஸ்லு சாலிஸ் 3வது அடிப்படை மஅரிஃபத்து நபியிக்கும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிதல். அவர் யார்? வஹுவ முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம். அதாவது சீரா படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று படித்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 தலைமுறையினரை இங்கே பதிவு செய்கிறாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பா அப்துல்லா, அவர்களுடைய வாப்பா அப்துல் முத்தலிப், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். அப்துல் முத்தலிபுடைய வாப்பா ஹாஷிம். ஸோ பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தலைமுறையினர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வம்சாவளி அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உலமாக்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அதை பார்த்திங்கன்னா அதுனான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கார். இவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் 21 நபர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. இந்த 21 வம்சாவளிகள் பக்காவாக இருக்குது, ஆத்தன்டிக்காக ஆதாரபூர்வமாக இருக்குது. அதுனான்லேருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 2வது வம்சாவளி. இது கொஞ்சம் ஆதாரத்தன்மை குறைவாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 3வது வம்சாவளி. அதுக்கு அவங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த நபர்களாக இருக்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பலகீனமாக இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் போய் சேர்றாங்க, அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய வம்சாவளியில் வராங்க, அதுவும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இடைப்பட்ட அந்த சங்கிலி தொடர் தான் பலகீனமாக இருக்குது. ஆனால் அதுனான் வரைக்கும் பக்காவாக இருக்குது. சரி, அப்போது இவங்களுடைய 4 பேர் சொல்லியிருக்காங்க. அப்துல்லா அவங்க வாப்பா, அப்துல் முத்தலிப் அவங்களுடைய பாட்டனார், அதுக்கப்புறம் ஹாஷிம் அவர்களுடைய வாப்பா. இப்போ ஹாஷிம் இவர் முக்கியமான ஒரு தலை அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் பனு ஹாஷிம் என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்துக்கு பனு ஹாஷிம் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முக்கியஸ்தராக இருந்திருக்கிறார். ஹாஷிம் மின் குரைஷ். ஹாஷிம் குரைஷை சேர்ந்தவர். குரைஷ்னா என்ன? குரைஷ்னா மிகப்பெரிய கோத்திரம். இப்போ பனு ஹாஷிம் சொன்னால் பார்த்தீங்களா, அது சின்ன ஒரு கோத்திரம். இந்த குரைஷிங்கிறது ஒட்டுமொத்த மக்காவாசிகள் மற்றும் அந்த மக்காவை சுற்றியுள்ள வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன கோத்திரங்களுக்கு எல்லாம் இந்த குரைஷ் தான் பார்த்திங்கன்னா அடங்கியுள்ளது. எல்லா கோத்திரங்களும் இதில் இவங்கள்ட்ட அடங்கியுள்ளது, குரைஷ் என்று சொல்லுவாங்க. இந்த குரைஷு கீழே பல சின்ன சின்ன கோத்திரங்கள் இருக்குது. சரியா? ஸோ குரைஷ் மக்காவாசிகளுடைய ஒரு அடப்பெயர் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய ஒரு ஃபேமிலி நேம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரைஷ் யார் அப்படின்னு சொன்னால், குரைஷும் மினல் அரப். குரைஷ் அரபை சேர்ந்தவர்கள். வல் அரப் மின் துர்ரியத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அரப் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்தாங்க மக்காவுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் விட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக இருக்கும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் விட்டாங்க. அப்பொழுது மக்கா அங்கே இருக்காங்க, அங்கேயே வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள சில மக்கள் அங்கே குடியேறுறாங்க. வெளியிலேருந்து மக்கள் அங்கேயே திருமணம் செய்து அதுலேருந்து வந்தவங்க தான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் வரலாறு புத்தகத்தில் நம்ம படிப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளி தான் அரபுகள் அப்படின்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அல் ஹலீல் அலைஹி வ அலா நபியினா அஃதலுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர், ஹலீலுல்லாஹ் என்று சொல்வார்கள். இப்போ அவங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஸலவாத்தை, சிறந்த ஸலவாத்தையும் சாந்தியையும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கிறார். வலஹு மினல் உம்ரி 63 சனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க? 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 63 ஆண்டுகள், 63 இயர்ஸ். சரியா? மின்ஹா 40 கபில நுபுவா. அந்த 63ல் 40 வயது நுபுவத்துக்கு முன்னாடி, நபித்துவத்துக்கு முன்னாடி. அதாவது நபித்துவம் இல்லாமல் 40 வயதுகள் சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க.
வசலாசு வ இஷ்ரூன ஃபி நுபுவா, மீதமுள்ள 23 ஆண்டுகள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு வாழ்ந்த ஆண்டு காலம் 23 ஆண்டு காலம். புரியுதா? அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 ஆண்டு காலத்தில் நபியாக வாழ்ந்தாங்கல்ல, அதில் 13 ஆண்டு காலம் வந்து மக்கால வாழ்ந்துருக்காங்க, 10 ஆண்டுகள் வந்து மதீனாவில் வாழ்ந்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து இங்கே பதிவு செய்யணும். நுப்பிய பி இக்ரா, அவங்க வந்து இக்ரா என்ற அந்த வசனத்தை கொண்டு தான் நபியாக ஆக்கப்பட்டார். இக்ரானா என்னது? சூரத்துல் அலக்ல முதல் இறங்கிய வசனம் இருக்குல்ல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்கல் இன்சான மின் அலக், அந்த 5 வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 5 வசனங்களை கொண்டு தான் நபியாக அவர் அனுப்பப்பட்டார், நபியாக அவர் ஆக்கினார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வ உர்சில பில் முத்தஸிர், மேலும் ரசூலாக அவர் முத்தஸிர் என்ற 2வது அத்தியாயம் இறக்கப்பட்டது. அலக்குக்கு பிறகு முத்தஸிர் என்ற ஒரு சூரா, யா அய்யுல் முத்தஸிர் கும் ஃபாந்திர் என்ற அந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. அதில் ரசூலாம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. என்னங்க இது நபி ரசூல் என்னது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. 2 ஒன்று தானே அப்படிங்கிறது இல்லை. அதாவது நபிங்கிறதுக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு தனியாக ஒரு கிதாபோ வேதமோ அனுப்பப்படாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இஸ்லாம் தெரிஞ்ச ஒரு மக்கள் இடத்துல தான் அனுப்புவாங்க மோஸ்ட்லி. அதாவது காஃபிர்கள் இடத்துல அனுப்ப மாட்டாங்க. இஸ்லாம் தெரிஞ்ச ஒரு சமூகத்திற்கு அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்கும், ஒரு வேளை அவங்கள்ட்ட வந்து ஹராமான விஷயங்கள் இருக்கும், அதை தடுப்பதற்காக வேண்டி. ஆனால் ரசூல் வந்து பார்த்தீங்கன்னா காஃபிர்கள் இடத்துல அனுப்பப்படக்கூடியவர் ரசூல். சரியா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தனியாக வேதம் கொடுக்கப்படும். சரியா? அப்போ ரசூல்மார்கள் தனியாக இருக்காங்க, நபிமார்கள் தனியாக இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா 2 அந்தஸ்தும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். நபி என்ற அந்தஸ்தும் அல்லாஹ் கொடுத்துருக்கான், ரசூல் என்ற அந்தஸ்தும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதான் அவங்களுடைய சிறப்பம்சமே. புரியுதா? இப்போது நபி அப்படிங்கிறது போது அவங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்க, இது கட்டளையை அல்லாஹ் சொல்ல மாட்டான். அவங்க வந்து பண்ணுவாங்க, போதனை பண்ணுவாங்க, எதுவும் பண்ணுவாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து யார்? ரசூல் தான் ஹையஸ்ட் லெவல். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி. அவருக்கு துணையாக இருந்திருக்காரு, அவருடைய அசிஸ்ட் பண்ணுவார், அவருக்கு வந்து உதவியாளராக இருந்திருக்காங்க. இப்படி சரி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஸ்ட்டு நபியாக ஆக்கப்பட்டு பிறகு அப்கிரேட் பண்ணி அவங்கள ரசூலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். விளங்குதா இன்ஷா அல்லாஹ்? ஸோ அந்த 2 அந்தஸ்தும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஏன்னா இக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அல்லாஹ் தன்னை பற்றி மட்டும் சொன்னான். உங்களை படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் வந்து ஓதுங்கள், அவன் உங்களை சதக்கட்டிலிருந்து படைத்தான், அவன் தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்பித்தான், கல்வியை கொடுத்தான். இப்படி வெறும் ஃபேக்ட் மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான் இதில் இக்ரால். ஆனால் முத்தஸிரில் வந்து அல்லாஹ் என்ன பண்ணால், நீங்கள் எந்திரிங்க, போர்வை பொத்து கொண்டு இருப்பவரை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எழுந்திருச்சு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க, உங்களுடைய இறைவன் நீங்கள் துதி செய்யுங்க, நீங்கள் ஷிர்கை ஒழியுங்க அப்படின்ற அந்த கட்டளையை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அது ரசூல்மார்களுடைய கட்டளை. அப்போ அந்த வேறுபாடை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், உலமாக்கள் நபியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டாங்க, ரசூலாகவும் அனுப்பப்பட்டாங்க. 2 அந்தஸ்தும் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது விளங்குதா இன்ஷா அல்லாஹ்? அதே போல் வபலதுஹு மக்கா, அவருடைய உண்மையான நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொன்னால், பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் என்னது? மக்கள் தான் பிறந்தாங்க, அங்கே தான் அவங்க வந்து வளர்ந்தாங்க. அதாவது 53 ஆண்டு காலம், 40 வயது ப்ளஸ் 13 ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்திருக்காங்க. வஹாஜர இலல் மதீனா, பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. பஅத்தஹுல்லாஹு பின் நதாரத்தி அனி ஷிர்க், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஷிர்க்கிலிருந்து ஒழிப்பதற்கு, அதாவது ஷிர்க்கிலிருந்து அவர் மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அதான் மெயினான டாஸ்க், மெயினான ஜாப் என்ன? ஆனால் ஷிர்க்கிலிருந்து அவங்களை மக்களை வந்து காப்பாற்றி மக்களை வந்து மீட்டெடுத்து அவங்கள வந்து இது பண்ணணும். அதே போல் ஒபி தஅவத்தி இல தௌஹீத், தௌஹீதை கொண்டு மக்களுக்கு போதனை செய்வது, இதுதான் அவங்களோட டாஸ்க், மெயினான டாஸ்க். இதுதான் மெயின் டாஸ்க். அது கீழே நிறையா இருக்குது, நல்ல அஹ்லாக்கு, நல்ல தொழுகை, சட்டத்திட்டங்கள், அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அது மெயினான டாஸ்க் என்ன? இதுதான். ஷிர்கிலிருந்து மக்களை எச்சரிக்கை செய்து தௌஹீதின் பக்கம் அவங்களை அழைத்தல். சரியா? அதற்கு என்ன ஆதாரம்? வத்தலீலு கௌலுஹு தஆலா, அதற்கு ஆதாரம் வந்து 2வதாக இறக்கப்பட்ட அந்த சூரத்துல் முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே. எதுக்கு இந்த போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்க அழைக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இது வந்து அவங்கள வந்து ஒரு கண்ணியமாக தான் அல்லாஹ் அழைக்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஸ்ட்டு வஹி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. இல்லை, அது புதுசாக ஒரு விஷயம் வரதில்ல, பயந்தாங்க. அல்லாஹ் வந்து கொஞ்சம் அவகாசம் கொடுத்தான் அவங்களுக்கு. 2வது வஹி உடனே அடுத்த நாளே கொடுக்கல. சில பேர் சில வரலாறு என்ன சொல்லாங்கன்னா,
3 மாதம் 6 மாதம் கிட்ட ஆச்சு 2வது வகி வருவதற்கு அப்படின்னு சொல்லி டிலே ஆச்சு அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவகாசம். அவங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இது வந்து சாதாரண ஒரு பொறுப்பு இல்லை, அது உணர்வதற்கு அல்லாஹ் டைம் கொடுத்தான். இந்த டைம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த 2வது வகி வந்துச்சு. 2வது வகி வரும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தங்களுடைய உண்மையான உருவத்தில் வந்தாங்க. அதாவது 600 ரெக்கைகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு நாற்காலியில் மிகப்பெரிய அதை வந்து பார்த்து பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவங்கள வந்து எனக்கு போத்துங்க அப்படின்றாங்க. போடுத்துங்க அப்படின்றாங்க. அப்போ ஹதீஜா அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ தான் இந்த வசனம் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் வந்து அப்படியே அழைக்கிறான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், எந்திரிச்சு நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரப்பக ஃபகப்பீர், உங்களுடைய இறைவனை நீங்கள் மிகைப்படுத்துங்கள், தக்பீர் செய்யுங்க. வசியாபக ஃபதஹீர், உங்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்துங்க. ஆடைகள் மட்டும் இல்லை, உங்களுடைய உள்ளத்தை ஷிர்க்கிலிருந்து பாவத்திலிருந்து சுத்தப்படுத்துங்க. வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், நீங்கள் சிலைகளை ஒதுக்குங்க, அதை விட்டு விடுங்க, அதுலேருந்து விலகிருங்க. ருஜுஸ்னா சிலைகள், ஃபஹ்ஜுர்னா விட்டுருங்க, அதுலேருந்து விலகிருங்க. வலா தம்னுன் தஸ்தக்ஃபிர், நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதை சொல்லி காட்டாதீங்க, நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டாதீங்க. அவ்வளோ அழகான உபதேசம் பாருங்கள். வலி ரப்பிக ஃபஸ்பிர், உங்களுடைய இறைவனுக்காக வேண்டி நீங்கள் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் இருக்கிற. இந்த வசனத்துடைய விளக்கம் தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகிறது. அதில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.